எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி எடுத்து விட்றக்காண்டி வந்துருக்குறேங்க. மாசி மாதங்கிறங்காட்டிக்கு வந்துட்டு கிணத்துல எல்லாமே தண்ணி ரொம்ப கம்மியாகி போச்சுங்க. இப்போ எப்படி இந்த மாதம் தாங்குமா இல்லை தாங்காதானே தெரியல. அந்தளவுக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு இருந்த தண்ணி வந்துட்டு ரொம்ப கீழே போயிடுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே வந்துட்டு தண்ணி கம்மியாச்சு அப்படின்னா இன்னொரு 10,000 ரூபாய்க்கு ஓஸ் வாங்கிங்க அங்கேருந்து வந்து ஓஸ் போட்டுட்டு மோட்டர் தண்ணி இங்கே கொண்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணணுங்க. கிணத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு வந்த தண்ணி எப்படி கம்மியாகிக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறது என்னுடைய வாழை நல்லா இருக்குதுங்களா. ஸோ எல்லாமே ஆள் மட்டத்துக்கு மேலே வந்துருச்சு. இங்கே பாருங்கள் அது வரைக்கும் ஒரு 1000 வாழை போட்டிருக்குறேங்க. அடுத்த ஆடி மாதம் அப்படி வெட்டுற மாதிரி வரும். கிணத்துல தண்ணி காட்டுற மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த பெட்டு வரைக்கும் வந்துருங்க. அந்த மேல் பெட்டு வரைக்கும் தண்ணி இருக்கும். இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 அடி குறைஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள் கிணறே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 அடி கிணறு தான் இருக்குதுங்க. ஆனால் தண்ணி எவ்வளோ நாளைக்கு தாங்குன்னு சொல்லி தெரியல. தவக்கா மோட்டர் போட்டிருக்குறேங்க. தவக்கா மோட்டர் போட்டு அப்படி இங்கே வந்து இந்த சொட்டு நீர் வழியாக போய் எல்லா பக்கம் பாயிற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, தண்ணி எடுத்துகிட்டு வச்சுங்க. இன்னும் 2 மணி நேரம் இங்கே தான் வேலை. 2-3 மணி நேரம் தண்ணி வாஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். பார்க்கலாங்க. பாய் பாய் பாய்.